சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா காலையில் கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் சாப்பாடு தான் வச்சுருந்தேன். எப்போ போல நம்ம ரொட்டீன் ஒர்க்கஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன். மோஸ்ட்டாக நம்மளுக்கு ஈஸியாக எது கிடைக்குதோ அது எல்லாத்தையும் கடையில் கொடுத்து வாங்கிக்க மாட்டேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நானே செஞ்சுக்குவேன். அதனால் மாமியார் வீட்டில் இந்த விளக்கமாறு உரிச்சிட்டு இங்கே வச்சுருந்தேன். அது சரி டைம் கிடைக்கிறப்ப உரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் பொரிச்சிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் டீயை குடிச்சிட்டு ஒரு 3 மணிக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா நைட்டு ராகி சேமியா மாதிரி வேக வச்சு சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. அப்படிங்கிறனால பெருசாக அதில் ஆயில் எதுவுமே ஆகாது. ராகி சேமியாக்கு நார்மலாகவே பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் பூவும் கரும்பு சக்கரை போட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப ஒரு அளவு அந்த கிச்சன் டர்ட்டி ஆகாது. அப்படிங்கிறனால தான் முன்னாடியே வேலையை முடிச்சு வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஈரமாக இருக்கும், தொடச்சுடல அப்படிங்கிறனால ஈரமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மிக்ஸி நம்மளோட கட்டிலெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் கவனி அரிசி கஞ்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணனால நைட்டே கவனி அரிசி கழுவி ஊற வச்சாச்சு. நார்மலாகவே நான் ஏர்லி மார்னிங் எழுந்தோடனே எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி அது மாதிரிலாம் குடிக்க மாட்டேன். குடிப்பேன், பட் எம்டி ஸ்டொமக்கில் நான் குடிக்க மாட்டேன். அதனால் ஏதோ ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் மாதிரி குடிச்சுக்கோ. அதாவது மல்லி டீ குடிப்பேன், ஏன்னா மல்லி நைட்டே ஊற வச்சு குடிப்பேன். அதை தான் இன்றைக்கும் பண்ணிடுறேன்.